கோபி வாக்கிங் போயிட்டு வராரு. அப்போ கரெக்டாக செடியன்னு பார்க்குறாரு. பார்த்தோன்னே கிட்ட வந்து, அப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நானா நடந்து வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நானும் உங்கள் கூட நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செடியன் நடந்து வராரு. வேண்டாம் செடியா நீ போ, நீ வாக்கிங் போ, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா நான் உங்கள் கூட வரேன், நீங்கள் சும்மா அதை பற்றியே ஒரி பண்ணிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. பரவாயில்ல செடியா நீ போ, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நடந்து அப்படி வாக்கிங் வந்துகிட்டே இருக்காரு. வரும்போது யோசிச்சுட்டே வராரு. தடுக்கி கீழே விழற மாதிரி போயிட்டாரு. அதுக்குள்ளே ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து சொல்கிறாரு. பார்த்தா எழில். என்னப்பா கொஞ்ச நேரத்தில் போய்ட்டு அந்த கம்பியில் குத்திட்டு இருக்கோம், ஏன்ப்பா பார்த்து நடக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. வாங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. தெரியல சரியா என்னவோ விழுந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எதுவும் இல்லை, அந்த ஷூ கழண்டு இருக்கு பாருங்க, அதை ஒழுங்காக கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வீட்டுக்கு வராரு. வந்துட்டு ஹாலில் உட்கார்றாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ ஈஸ்வரி வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத எங்களால் பார்க்கவே முடியாது. நீ எப்படி இருந்தவன்டா, உன்னை நான் பார்க்கும்போது எப்படி இருப்ப, எனி டைம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், வீட்டில் இருக்கவே மாட்டேன், அப்படியே டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சூப்பராக போவேன். இன்றைக்கி நீ வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. என் புள்ள எப்பவும் போல் நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நிறைய ஜுவல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வச்சுக்கோ, இதை நீ விற்கிறியோ இல்லை விற்கிறியோ அது உன்னோட இஷ்டம். ஆக மொத்தம் நீ புதுசாக பிஸ்னஸ் பண்ணு, நீ நல்லா இருக்கணும், அதை பார்க்குறது தான் எங்களுக்கு சந்தோஷமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு கோபி அப்படி யோசிக்கிறாரு. வாங்கிக்கோ கோபி, அம்மா தானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஈஸ்வரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே தோல்லையே சாஞ்சிட்டு அழறாங்கம்மா. அழாதம்மா, அம்மா என்னோடய பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இந்த ஜுவல்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறார். ஏன் கோபி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இந்தாடா வச்சுக்கோடா.